வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட்டு தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நான் பெரும்பாலும் அரசியல் சார்ந்த சில செய்திகளை எடுத்து வைத்து தான் பேசி கொண்டிருப்பேன். ஆனால் சில நேரங்களில் சில செய்திகள் நம் மனதிற்குள்ளே ஒரு ரணத்தை உருவாக்கும். கண்டிப்பாக இந்த செய்தியை மையப்படுத்தி நாம் பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி மனதை ரணப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் நான் உங்களோடு எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி தான், அது உண்மையிலே நடந்த செய்தி. ஒரு தாயின் இரு கால்களும் மகனால் அடித்து உடைக்கப்படுகிறது. அடித்து உடைக்கப்பட்டு அந்த தாயை கொண்டு போய் மருத்துவமனையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இரு கால்களும் அந்த எலும்பு முறிந்து அந்த தாயால் நடக்க முடியாத சூழல். எதற்காக அந்த தாயை அந்த மகன் அடித்தார்? அதற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த செய்தி என்ன? இதைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது எப்பொழுதுமே பிள்ளைகள் மீது அந்த பெற்றோருக்கு மதிப்பும் ஒரு பாசமும் அதிகமாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் பெற்றோர் மீது பாசமாக இருக்கிறார்கள் என்றால் அது கேள்வி கணைகள் தான். இது கோகலை என்கின்ற பகுதியில் தேவலகம் என்கின்ற ஒரு இடத்தில் கடந்த 26ஆம் தேதி ஒரு மகன், அவன் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவது வாடிக்கை. முன்பெல்லாம் அவன் குடிப்பதற்கு பணம் கேட்கின்ற பொழுது இந்த தாயிடம் இருந்தால் பணத்தை கொடுத்து நீ குடித்து விட்டு வா என்று அனுப்பி விடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அன்றும் அந்த மகனுக்கு குடிக்க செல்ல வேண்டும், கையிலே பணம் இல்லை, நம் தாய் எப்பொழுது கேட்டாலும் கொடுத்து விடுவார்களே என்கின்ற அடிப்படையில் தாயிடம் போய் கேட்கின்றான். ஒருவேளை அந்த தாயிடம் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது மகன் குடித்து குடித்து அழிந்து போகிறானே என்கின்ற எண்ணத்தில் அந்த தாய் பணம் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கலாம். இதுதான் நடந்திருக்க வேண்டும். அந்த தாய் பணம் கேட்டிருக்கிறான். அந்த மகன் எனக்கு 5000 ரூபாய் நீ தந்து உதவு, நான் குடிக்க செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறான். இந்த தாய் முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அவன் மீண்டும் மீண்டும் கேட்கிறான். இது ஒரு வாக்கு முற்றி மகன் கோபப்பட்டு கையில் கிடைத்த ஒரு கம்பை எடுத்து தன்னுடைய தாயின் இரு கால்களையும் அந்த தாய் கதற கதற அடித்து உடைத்திருக்கிறான். அந்த கால் உடைக்கப்பட்டு அந்த தாய் அலறக்கூடிய சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக ஓடி வந்து பார்க்கிறார்கள். ஓடி வந்து பார்க்கின்ற பொழுது அந்த தாய் துடித்து கொண்டிருக்கின்றார். மகன் அடித்துவிட்டு அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடி விடுகிறான். உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தாயை தூக்கி கொண்டு நேரடியாக மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கிறார்கள். அங்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்திருக்கிறார்கள். எக்ஸ்ரேயில் தான் அந்த தாயுடைய கால்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சந்தேகப்பட்ட நபரை காவல்துறை அதிகாரிகள் தேடிக்கொண்டு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்த மது மயக்கம் மனிதனுக்கு எப்பொழுது வந்தது? இதை குறித்து நமக்கு ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அது இப்போதான் இந்த மது சார்ந்த களங்கள் இருக்கிறதா அல்லது முன்பே இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது ஒரு செய்தி வருகின்றது. அதாவது 13,000 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் நாட்டிலே மது குடித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா என்கின்ற பகுதியில் ரகேஃபெட் என்கின்ற குகைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பனிக்கட்டிகளுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த படிமத்தில்தான் அந்த மது குடித்ததற்கான ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு நியாண்டர்தால் மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் மதுவை உருவாக்கி குடித்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி வரலாற்று ஆவணங்களில் இருக்கிறது. அதன் பின்பு இந்த இஸ்ரவேலில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மது குடித்ததற்கான அடையாளமாக இருக்கிறது. நாட்டுபீன்கள் என்கின்ற வேட்டையாடக்கூடிய இனத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த மதுவை உருவாக்கி குடித்திருக்கிறார்கள் இஸ்ரவேலில் என்பது பதிவு. அதன் பின்புதான் இந்த மது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்க வேண்டும். அதாவது 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆவணத்தை வைத்து சொல்கின்ற பொழுது 13,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மது உருவாக்கம் கண்டிருக்கிறது. அதன் பின்பு இன்று உலகம் ஃபுல்லாகவே இந்த மது வியாபித்து விட்டது. இன்று மது இல்லாத இடம் இல்லை என்பது போலத்தான் இருக்கின்றது.
சமீபத்தை பொறுத்த மட்டில் இலங்கையில் குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் இந்த அதுவும் மது சார்ந்த விடயங்களின் கதவுகளை அவர்கள் திறந்து விட்டார்கள். கேரளா, ஆப்கானிஸ்தான் போன்ற பல பகுதிகளிலிருந்து போதைப் பொருட்களும் போதை வஸ்துக்களும் இலங்கைக்கு தாராளமாக வந்து இறக்குமதி செய்யக்கூடிய களங்களை கடந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்களை பொறுத்த மட்டில் இந்த மதுவில் மயங்கி தமிழர்கள் அழிந்து போக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்திருக்கக்கூடும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் அனுரா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறியவுடன் அவர் ஒரு இதை குறிப்பிட்டார். அதாவது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது சார்ந்த விடயங்களில் அதிதீவிர கவனம் செலுத்தி போதை இல்லாத ஒரு இலங்கையை உருவாக்குவதற்கும் இளைஞர்களை போதையில் இருந்து காப்பாற்றுவதற்கான களங்களை எடுப்பதற்கும் நாங்கள் முனைப்பு காட்டுவோம், அதுதான் எங்களுடைய பிரதான களம் என்று அனுரா அவர்கள் அந்த தேர்தல் களத்திலே குறிப்பிட்டார். ஏறக்குறைய அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த மது சார்ந்த விடயங்களில், அதாவது அது இலங்கையில் மிக தீவிரமாக பரவிவிடக்கூடாது என்பதில் அதிதீவிர கவனம் செலுத்தி வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற போதை வஸ்துகளை தடுப்பதற்கான களங்களை எடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதுபோல இப்பொழுது மது சார்ந்த விடயங்களை அதை தடுத்து நிறுத்துவதற்கான களங்களை எடுத்து அதற்கான வேகத்தோடு அவர் செயல்படக்கூடிய களங்கள் பாராட்டுக்குரியது. அவர் யாராக இருந்தாலும் ஒரு நல்லது செய்கின்ற பொழுது அவரை நாம் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். ஆயினும் இலங்கையில் மது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்னும் இளைஞர்கள் அந்த மயக்கத்தில்தான் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை, அங்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியும் கலாச்சாரங்களும் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. பல முக்கிய தலைவர்கள் கூட இந்த பார் போன்றவைகள் எல்லாம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் நம்மால் உறுதிப்படுத்த முடிகின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட மகன்கள் உருவாவது இயற்கை என்பதுதான் நிஜம். அவனுக்கு தாயை தெரியாது, தந்தையை தெரியாது. போதை ஏறக்கூடிய நேரத்திற்கான பணம் வேண்டும். அந்த பணம் கிடைத்து விட்டால் போதும். அந்த பணத்தை தரவில்லை என்றால் தாயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் செத்தால் என்ன, உயிரோடு இருந்தால் நமக்கென்ன என்கின்ற ஒரு வெறிதான் அந்த இளைஞன் மனதிலே இருக்கிறது. எனவேதான் 5000 ரூபாய் கேட்கின்றான், அந்த தாய் இல்லை என்கின்றார். அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு மிருகமாக கதற கதற அந்த தாயின் காலை அடித்து ஒருவன் உடைத்திருக்கிறான் என்றால் இந்த மதுமயக்கம் இளைய சமுதாயத்தை எவ்வளவு சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இப்பொழுது என்ன செய்ய முடியும்? அந்த தாய்க்காக நாம் இறையஞ்சல் செய்யலாம். அந்த தாய்க்காக இறைவனை வேண்டி அந்த தாயின் கால்கள் கூடிய சீக்கிரம் குணமாகி அந்த தாய் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்றுதான் நம்மால் அந்த தாய்க்காக வேண்ட முடியும். ஆனால் அந்த மகன் காலை அடித்து உடைத்த பொழுது அந்த தாயின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கணம் அந்த மகன் சிந்தித்தால் போதும், அல்லது நாம் கூட அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைய சூழலில் ஒட்டுமொத்த சமுதாயமும் சீரழிவதற்கு இந்த மது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்றாகவே இருக்கிறது. போதை என்கின்ற அந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இளைஞர் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய மாஃபியாக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.